யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது அசோக் நகர் மர்ம வீடுன்ற வீடியோ. அந்த வீடியோ நான் வந்து ஒரு வாரமாகவே நான் அந்த வீடியோ போடணும்னு ஒரு உந்துதல். ஏன்னா வந்து ஒரு அநியாயமாக ஒரு வயதானவங்களை கருவறுக்கப்பட்டதால் ஒரு குடும்பம், அதை பற்றி என்னமோ எனக்கு பேசணும்னு தோணுச்சு. சரி பேசணும் தான் அந்த வீடியோ பேசணும். ஆனால் அந்த வீடியோ பேசும்போது என்னோடய முழுசான ஒரு குறிக்கோள் என்ன தெரியுங்களா? அதில் மோகன்தாஸ் என்ற ஒரு கொலைக்கான காரணம் அவர் தான் சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் மோகன்தாஸ் என்றவர். அவரோட மனைவியும் அவரோட மகனும் வந்து தான் ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தப்போ அவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா நிரபராதி மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அவங்கள வந்து நிரபராதி தண்டிக்கிறாங்களேன்ற அந்த ஒரு விஷயத்துக்காகவும் மெயினாக வந்து இந்த வீடியோ நம்ம போடணும், அப்போ நிரபராதி தான் போகல அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் மோகன்தாஸுக்கு சப்போர்ட்டாக பேசணும் தான் எனக்கு எண்ணம். ஏன்னா வந்து நமக்கும் கிட்ட இருந்து பார்க்கல, ஆளே நேரே பார்க்கல. ஏன்னா மோகன்தாஸுக்கு சரி ஒரு நிரபராதி 18 வருஷமாக அவர் போராடி கஷ்டப்படுறாரு அப்படின்றதா ஒரு கான்செப்ட். அதுக்காக தான் நான் பண்ணேன். அந்த வீடியோ நான் பேசினேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த வீடியோ நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஓடிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது கட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ ரன்னிங்லேயே பேசினா தான் ஒரு வீடியோ சரி சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ஓர தள்ளிட்டு திரும்பி ஒரு வீடியோ நான் பேச ஆரம்பித்தேன். அதுதான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பேசும்போதே பாருங்கள், நான் கண் அப்படி பார்ப்பேன். அதாவது கதவு வந்து லைட்டாக திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ நான் பார்த்துருப்பேன். இப்போ திரும்பியும் பேசுகிற மாதிரி கண்ணு அதாவது உடம்பு சிலுக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் மோகன்தாஸுக்கு காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்துக்காக நான் பேச வர உடனே பார்த்தீங்கன்னா என் உடம்புலாம் வந்து சிலிர்த்து போய் உடம்புலாம் அப்படியே புல்லரிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. சரி நான் அந்த டக்குன்னு அதை மூடிட்டு வேறு மெத்தடில் பேச ஆரம்பித்தேன். சரி என்னடா இப்போது நம்ம ஒரு சமயம் நம்ம வந்து இப்போ மோகன்தாஸ்ன்ற ஒரு தப்பானவர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்புறம் வேறு ஒரு டாப்பிக்கு பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் இருந்தாலும் அதை நான் பேசும்போதெல்லாம் என் உடம்பு வந்து ரொம்ப வைப்ரேஷன் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இருக்கிற ஒரு ஊர் வேறு, அது 100 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள அந்த ஊர். ஏன்னா ஆன்மாவுக்கு வந்து ஒரு சிட்டிக்கு தட்ட நேரத்தில் எந்த இடத்துலலாம் இருக்கும். அது எப்படி தெய்வ சக்தி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல டக்குன்னு வருது. நம்ம இறைவாக நம்ம கூப்பிடும்போது நமக்கு ஏன்னா ஒரு விஷயம் நல்லது நடக்கல. அதே மாதிரி தான் ஆன்மாக்களுக்கும் எங்கே இருந்தாலும் அவங்கள பற்றி நம்ம பேசும்போது அவங்களுக்கு பட்டுன்னு வந்து காதலிக்க அந்த இடத்துல அவங்க வந்து ஐக்கியமாகும்ன்றது நிஜமான உண்மைங்க. ஏன்னா அந்த வீடியோ நான் பேசி முடிக்கிற வரலுமே ரொம்ப நெருடலாகவே இருந்துச்சு. என்னால் ரொம்ப பேச முடியல. கொஞ்சம் திக்கு தடுமாறி என்னால் கண்ணை இப்படி பார்த்து தான் பேசுவேன். ஏன்னா பக்கத்தில் யாருமே இல்லைன்றதுக்காக நான் இப்படி பார்த்து தான் பேசியிருந்திருப்பேன். ஏன்னா அந்த வீடியோ பேசவே ஒரு தடுமாற்றமாக இருந்துச்சு. சரி நானும் அந்த வீடியோ முடிஞ்சிச்சு, நானும் உங்களுக்கு அப்லோடும் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் ஒரு ஆஸ்ட்ராலஜர் இல்லைங்களா, சரி பிரசன்னம் போட்டு பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னம் போட்டு பார்த்தேன். அதில் வந்து இந்த மோகன்தாஸ் என்ற ஒரு குற்றவாளியான்னு ஃபஸ்ட் டைம் போட்டு காமிச்சேன். ஆமான்னு காமிச்சிது. செகண்ட் ட்ரிப்பு கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பிரசன்னம் காமிக்கும். திரும்பியும் ஒரு வெயிட் பண்ணிட்டு திரும்பியும் போட்டேன். அப்பயும் வந்து அதே தான் ஆமான்னு தான் காமிச்சிது. அப்பயும் நம்பாமல் சோழி பிரசனமாக நான் பார்ப்பேன். அது சோழி போய் போட்டு பார்த்தேன். அதுலேயும் அதே தாங்க காமிச்சிது. இறந்த அந்த சதீஷ் டிரைவர்ஸ் அவருமா உடந்தேன்னா அதுவும் ஆமான்னு காமிச்சிதுங்க. ரெண்டாவது திரும்பியும் வந்து என்னோடய பிரசன்னமே நான் திரும்பியும் போட்டு பார்த்தேன். 3வது முறையும் அப்படி தாங்க விழுந்துச்சு. அந்த மோகன்தாஸ் தான் குற்றவாளி. அதாவது தான் கொண்டு இருக்க மாட்டாங்க, ஆட்களை வச்சு கொண்டு இருப்பாங்க. அப்படி தான் வரும் கதை. சரி அப்படி தான் இருக்கே சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், எதற்காக கொண்டு இருப்பார்கள் சொல்லிட்டு அது ஒரு கொஸ்டின் வச்சு நான் பிரசனம் போட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4ஆம் பாவம் தான் காமிச்சது. 4ஆம் பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு சொத்துக்கள். அந்த இடத்துல பொருள் வராது. 4ஆம் பாவம்னால வண்டி, அதாவது எந்த வண்டியும் வாகனம். ஏன்னா அவர் வந்து ஒரு பஸ்ஸுக்கு ஓனரு அப்படி தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். மோகன்தாஸ்ன்றவர் வண்டி வாகனம் காமிக்குது, சொத்து வீடு இதை மட்டும் தாங்க காமிக்குது. அப்போ இந்த 4 விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை யாருக்கும், மோகன்தாஸுக்கும் இறந்து போன சரவணனுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஆட்களை வச்சு கூட கொண்டு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரசன்னத்தில் மோகன்தாஸ் உத்தமன் எனக்கு காமிக்கவே இல்லைங்க.
ஏன்னா நான் அவரை காப்பாற்றணும் என்ற ஒரு முடிவில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோவே நான் வந்து பேச ஆரம்பித்து கடைசியில் நான் அந்த மோகன்தாஸ்க்கவே நான் குறிப்பிட்டு பேசவே என்னை வைக்க விடவே இல்லை. நீங்கள் நம்பலாம் நம்புங்க, நம்பலாம் போங்க. ஏன்னா நான் வந்து உண்மையில ஒரு தெய்வ பக்தியாக நான் சிவன் பக்தன் நான். இந்த மாதிரி எனக்கு உடம்பு சிலுக்கவே இல்லை. எனக்கு அக்யூரேட்டாக எனக்கு கதவு வந்து லைட்டாக திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. அடுத்தது வந்து இப்போ கூட நான் திரும்பி பார்த்தா பேசுகிறதா இருக்குது. இல்லை இது ஒரு இருந்தாலும் பக்கத்துலேயே எனக்கு இப்போ நான் உட்காந்த இடத்துல ஆப்போசிட்டில் பூஜை ரூம் தான். சரி இதை நம்ம தப்பாக பேச போதில்லை, நமக்கும் தெரியாததை நம்மலாம் பேசுகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் என்னோடய குறிக்கோள் யாரையுமே இவங்க குற்றவாளின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து அந்த ஆன்மாக்கள் தெரியும். இப்போ வந்து உயிரோடு இருக்கவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிடலாம், மறைச்சிடலாம், இவங்க குற்றவாளி இல்லைன்னா. ஆனால் ஆன்மாக்கள் வந்து விடாதுன்றது இது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. அந்த ஆன்மா கரெக்டாக எனக்கு உணர்த்துது. இப்பயும் உடம்பு சிலுக்கு. ஏன்னா அது கண்டிப்பாக இவங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படியோ பிடிச்சிருக்காங்க. ஏன்னா நிரூபிக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் உண்மையில் என்னோடய பிரசனத்தில் மோகன்தாஸ் தான் குற்றவாளின்னு எனக்கு வந்து உண்மையில் அக்யூரேட்டாக காமிக்குதுங்க. ஏன்னா பிரசனை வந்து என்றைக்கும் பொய் சொல்லாது. ஏன்னா நான் மோகன்தாஸுக்காக தான் நான் அந்த வீடியோவே சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா அந்த அம்மாவும் பையனும், மோகன்தாஸோட மனைவியும் பையனும் வீடியோ பேசும்போது அவங்க சொல்கிற விஷயங்களை பார்க்கும்போது, ஓ மோகன்தாஸ் குற்றவாளி இல்லை, பரவாயில்ல அப்படின்னு தான் மனசில் வந்து அவங்களுக்காக நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத நான் உண்மையில் வந்தேன். அதேமாதிரி அவங்க இறந்தாங்க இல்லைங்களா 3 பேர், சரவணன், அவங்க மனைவி காமாட்சி அம்மா, வேலைக்கார பொண்ணு வந்து அன்பரசி, இவங்க 3 பேருக்காக வந்து அது 2ஆம் பட்சம். சரி ஒரு குற்றமே செய்யாதவங்க மேலே குற்றம் சுமத்தப்படுதே, இவங்களுக்கு நம்ம அந்த மர்மமான மரணத்துக்கு நம்ம வந்து பேசணும் அப்படின்னு தான் நான் உள்ளே வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மோகன்தாஸுக்காக நான் பேசவே என்னை விடவே இல்லைங்க. அப்படியே உடம்பு கவ்விகிட்டே இருக்குது, செலுத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் நம்புங்க, இதான் உண்மைங்க. ஏன்னா வந்து இதுமாரி ஒரு அமானுஷ்யமான சக்தி, அதுவும் அந்த வீடியோ பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம உள் மனசோட நம்ம இப்போ வந்து பேசணும், நம்ம வீடியோக்காக பேசணும், யூடியூப்புக்காக பேசணும் அப்படின்றலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு சரின்னு பட்டுச்சுன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லணுன்றது என்னோடய விஷயம். இல்லை எந்த ஒரு பாராபட்சமும் கிடையாது. ஏன்னா அசோக் நகரில் 18 வருஷமாக ஒரு தீர்வே இல்லாத ஆன்மா சாந்தி அடையாமல் அவங்களும் அங்கே இருப்பாங்க. அது வயதாகி நமக்கு அவங்களுக்கே நேரம் கிட்ட நெருங்குற நேரத்தில் அவங்க வந்து அகோரமான ஒரு மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னா, அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த கொலையாளிக்கு தண்டனை கிடைச்சாதானே அவங்க வந்து நிம்மதியான ஆத்ம சாந்தி அடையும். அதனால தான் வந்து மெயினாக இந்த கான்செப்ட் பேசணும்னு எனக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேசணும். ஏன்னா இந்த ஊடகங்கள் இல்லைன்னா, அந்த ரீல்ஸ் எடுத்த அந்த இளைஞர்கள் இல்லைன்னா இது வந்து அவ்வளோ நமக்கு எல்லாருக்குமே பரவி இருக்காது. அசோக் நகர் மர்ம வீடு, பேய் வீடுன்றாங்க. பேயெல்லாம் இல்லைங்க, அது ஆத்மா. பேயின்றது வேறு செக்ஷன். அது இது வந்து ஒரு ஆத்மா வந்து அங்கே தான் இருக்கும். வயதான ஆத்மா யாரையும் ஒன்றுமே பண்ணாதுங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவை ஒரு நியாயம் கிடைச்சா போதும், அவங்க மனசு திருப்தியாக வந்து அவங்க வந்து நம்ம உலகை விட்டு போயிடுவாங்க. இந்த 18 வருஷமாக அவங்க எவ்வளோ ஆன்மா இருந்தாலும் அழுதுகிட்டு தாங்க இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஒரு வீடியோ நான் வந்து இதிலே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மோகன்தாஸுக்கு சப்போர்ட்டுக்காக தான் இந்த வீடியோ. குற்றவாளி இல்லை, அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டார், அவங்க தாயும் மகனும் சொல்கிறத வச்சு நான் பேச வந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா என்னை பேசவே விடாமல் அந்த உடம்பு சிலுக்கிறதுக்கும் சுற்றி ஒரு வைப்ரேஷன் பயப்படுற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் பார்ப்பீங்க, நான் கண்ணை சுவாட்டிகிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு இதுவாக இருந்துச்சு, நெட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன இப்படி இருக்குது சொல்லிட்டு தான், சரி நம்ம பேசுகிறது தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிரசன்னம் போட்டு பார்த்தேன். ஆனால் உண்மையில் வந்து மோகன்தாஸ் குற்றவாளி தான் காமிக்குது. இதுக்கப்புறம் நம்ம கடவுள் விட்ட வழி. ஏன்னா என்னோடய பிரச்சனை அது. நான் உண்மையில் கடவுள் பக்தியாக தான் போட்டேன். பிரச்சனை எனக்கு கரெக்டாக வந்துச்சு, பொய் சொல்லாது. ஏன்னா அந்த ஆன்மாக்களும் வந்து நான் மோகன்தாஸ் இல்லாமல் சமமாக பேசும்போது எனக்கு வந்து எந்த ஒரு வைப்ரேஷன் எதுவுமே இல்லை என்னோடய உடலில் வந்து. அப்போ கரெக்டாக பேசிகிட்டே இருந்தேன். அந்த மோகன்தாஸ்க்கு சப்போர்ட்டுன்னு ஏன்னா பேச வரும்போது எனக்கு உடம்புலாம் கவ்வ ஆரம்பிச்சிச்சு. இதுதாங்க உண்மை. அந்த அசோக் நகர் மர்ம வீடு மரணம் அது சீக்கிரமாக அது கொலையாளிகள் வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் வரணும். அந்த ஆத்மா சாந்தி அடையணும்.
ஏன்னா இப்போ நான் கொல்லலை, நான் ஒரு அடியாளை வச்சு கூலிப்படையை வச்சு நான் கொலை பண்ணேன்னா அது நான் தான் காரணம். ஆனால் வந்து நான் கொலை பண்ணல, அடியாள் தான் கொலை பண்ணாங்க சொல்லிட்டு நான் கொலை பண்ண சொல்கிறேன். நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ அந்தமாதிரி சுச்சுவேஷன் தான் இது உள்ளே இருக்குது. அவரோட அதாவது வண்டியோ இல்லை வந்து வீடு இல்லைன்னா சொத்துக்கள், இந்த ஒரு 3 விஷயத்துக்காக தான் அது கொலை நடக்கப்பட்டது அப்படின்ட்டாங்க. அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் திரும்ப வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே நான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஆனால் கொலையாளி கூடிய சீக்கிரம் வந்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அந்த ஆன்மா சாந்தி அடையணும் என்பது தான் இந்த செகண்டாக ஒரு வீடியோ. நன்றிங்க, வணக்கம்.